ஆனா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும். எதற்குன்னா ஆமாங்கண்ணா, எதற்குன்னா இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. 10 ரூபாய் பாலாஜி என்று நான் பேசும் பொழுதுதான் செருப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. நம்பர் 1. நம்பர் 2, சம்பவம் நடக்கவே ஸ்பாட்ல இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்தாரு. ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது, திமுக மருத்துவமனையின் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க இருந்தார். அவரு சொல்றாரு, அவரை கூப்பிடணும். 3வது, முதலமைச்சருக்கு தகவல் சொன்னது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். எல்லா அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்க போனது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். அங்க நான் ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஏன் டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டுருக்காங்க, அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய டிஜிபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, 2 முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ செந்தில் பாலாஜியை அழைத்தது முழுமை சரியான ஒரு பார்வை தான். ஆனா செந்தில் பாலாஜி அவங்க மடியில் ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டிருக்கு. ஏன் பதறாரு? சிபிஐ கூட்டாங்க, போனேன், பேசினேன், வர வேண்டியதானே. மடியில கனம் இருக்கிறனால ஏன் பதறாரு? அவர் ஏன் நைஸா ஸ்டாலின் அண்ணையும் கூட இழுத்துட்டு போலான்னு பாக்குறாரு. இது ஸ்டாலின் அவங்க நினைப்பாங்க, தம்பி நீ போறன்னா போகும்போது என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு போறப்பான். அந்த மாதிரி தான் இருக்கு அவருடைய பதில். நான் அந்த பதிலை பார்த்தங்கன்னா, அதனால சிபிஐ அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்களை கூப்பிட்டது முழுமையிலும் அது உண்மைதான். அவங்க போகணும், கோஆபரேட் பண்ணணும். மடியில கனமலினா கோஆபரேட் பண்ணுங்க, ஏன் பயப்படுறீங்க? இது எதுக்கு நீங்க அப்படியே பதறீங்க? அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறுவது நமக்கு தெரியுது. எனக்கு தெரியல யாரு குற்றம் செஞ்சாங்கன்னு தெரியலீங்கன்னா அது சிபிஐ என்கொயரியில் உண்மை வெளியே வரும்.